இசை 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 ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? இசை ஹலோ இசை ஏங்க யாராவது இருக்கீங்களா? இசை அவ வரவே மாட்டான். அம்மா நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜையில உட்காரணுமா? இதுக்கு தான் அப்பவே படிச்சு சொன்னேன் அவளை பூஜையில உட்கார வைக்க வேண்டான்னு. கேட்டா தானே நீங்கெல்லாம். ஸ்ரீஜா அத்தை, அவ வர மாதிரி தெரியல. பூஜைக்கு நேரம் ஆகுது. பேசாம நீ வந்து பூஜையில உட்காரு. அதில்லத்த விஷாலுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவான். வேண்டாத்த. அவன் சத்தம் போடுறதுக்காகலாம் நாம அமைதியா இருக்க முடியாது. நல்ல நேரத்துல பூஜையில உட்காரலனா அதுவே அபசகுணம் ஆயிடும். இசை ஆரத்தி எடுத்துக்கங்கம்மா. அம்மா அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தீர்த்தத்தை குடிங்க. அதுக்கப்புறம் கலசத்தை தலையில ஏந்திக்கலாம். இந்தாங்க பிடிங்க. என்ன பண்ண போற? இருங்க இருங்க. என்னது? கேக்குறல்ல, என்ன ஸ்டேஜ் அது? அக்கா, இதுல மயக்க மருந்து கலந்திருக்கேன். இந்த தீர்த்தத்தை மட்டும் இசை குடிச்சானா அவளால கலசத்தை கொண்டு போகவே முடியாது. இத குடிச்சா அவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. சூப்பர் ஸ்ரீஜா. சரி சரி, நீங்க போங்க, போய் இதை கொடுங்க. ஓகே. சாமி சொல்லுங்கம்மா. சித்தரு பூஜையில இந்த தீர்த்தத்தை கொடுக்க சொன்னாரு. நல்லதுமா, கொடுங்கம்மா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரீச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஸ்ரீஜா, நீ நினைச்ச மாதிரியே இசை இத குடிச்சிட்டா. குடிக்கட்டும்க்கா, குடிக்கட்டும். நான் கொடுத்த மயக்க மருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கொடுத்த கலசத்தை சுமக்க முடியாம மயங்கி கீழே விழ போறா. அப்புறம் இருக்கு இவளுக்கு. இப்ப வரைக்கும் எல்லா பூஜையும் அம்மனோட அருளால நல்லபடியா முடிஞ்சுது. இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். இந்த பொண்ணு மட்டும் பூஜை பண்ண கலசத்தை எந்த தடங்கள் வந்தாலும் கீழே இறக்காம சரியா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். 9 மணிக்கு மேல ராகு காலம். அதனால கரெக்டா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். அப்படி வந்ததும் அந்த தண்ணியை இவங்க கையாலேயே வீடு முழுக்க தெளிக்க சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அம்மன் தீர்த்து வைப்பா. இந்த வார்த்தை ஒண்ணு போதும் சித்தரே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நல்லதுமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். எல்லாரும் போயிட்டு வாங்க. இசை,
எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. சரியா? சரி, வரேன். அம்மா, கலசத்தை தலையில ஏந்திரத்துக்கு முன்னாடி அம்மனை நல்லா வேண்டிக்க. ஓம் துர்காயை நமஹ. அம்மான்னு உன்னை தவிர சொல்றதுக்கு நீயே தான் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த. இப்போ நீயே தான் என் முன்னாடி இப்படி ஒரு சோதனையும் வச்சிருக்க. நீ என் கூட இருமா, நான் என் குடும்பத்துக்காக இருப்பேன். அம்மா உட்காருங்க. ஆ. சுபத்ரா உட்காரு. எப்படியோ பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுல சுபத்ரா? ஆமாங்க, ஆனா அது மட்டும் போதாதுங்க. இசை அந்த கலசத்தை சரியான நேரத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ம். அதெல்லாம் அண்ணி சரியா பண்ணிடுவாங்கப்பா. அப்படி சொல்ல பல்லவி. ம். பல்லவி, நீயும் சிந்தாமணி, ஸ்ரீஜா 3 பேரும் இசை வரதுக்குள்ள பூஜை ரூம ரெடி பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ம். ஏய் விஷால், எனக்கு என்னமோ இசை இந்த பூஜையை முடிக்க கூடாதுன்னு ஸ்ரீஜா ஏதாவது பிளான் பண்ணிருப்பாளன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆமாமா, நீ சந்தேகப்பட்டதா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இசை விஷயத்துல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. நானும் யோசிக்கிறேன். ஸ்ரீஜா, நீ வந்து என்ன நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீ போ. ஏய், எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லவா? என்னக்கா? இசைக்கு விஷால் ஹெல்ப் பண்ணிருவானோன்னு டவுட்டா இருக்கா? ஹே, எப்படி நான் மனசுல நினைச்சது சொல்ற? ஏன்னா விஷால் அத பண்ணக்கூடியவன் தான். இத நம்ம இப்படியே விடக்கூடாதுல்ல. நான் சொல்றதா அத்தை கிட்ட சொல்லுங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். வெயிட். ம். அண்ணி, நீங்களும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு யார் யாரையோ தேடி பரிகாரம் எல்லாம் பண்றீங்க. இதுக்கு ஒரு பலன் இருக்கணும்ல அண்ணி. என்ன சொல்ற சிந்தாமணி? இல்ல, இந்த பூஜையை தனியா பண்ணிருக்கணும்னு குருஜி சொல்லிருக்காரா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இசை தனியா தானே கலசத்தை தூக்கிட்டு வர போறா. ஆமாமா, அது உண்மைதான். ஆனா இந்த விஷால் ஒரு விளையாட்டு புள்ள. அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி தனியா கஷ்டப்படுறாளேன்னு இசைக்கு உதவி பண்றேன்னு போய் நின்னாலும் நிப்பான். அவனோட கேரக்டர் அப்படி. அது எப்படி? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்களே அதை அவன் கிட்ட சொல்லுங்க.